என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேருக்கு தெரியாத, தெரிந்தும் அறிந்தும் செயல்படுத்தாத, அவர்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காய் பயன்படுத்த வேண்டிய காரியங்களை பயன்படுத்தாமல், பயன்படுத்த வேண்டிய தேவ ரகசியங்களை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தாமல் அழிந்து போகிறவர்களும் சிறைப்பட்டு போகிறவர்களும் அநேகராயிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, கர்த்தரே சொன்னது போல இந்த பொல்லாத சாத்தான் என்கிற பழைய பாம்பாகிய இந்த வலு சர்ப்பம் போல் ஜனங்களை அழிக்கவும் நாசமாக்கவும் துடிக்கிற யோவான் 10:10 கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நாம் அறிவில்லாமல் இருப்பதோ அல்லது அறிய வேண்டியவற்றை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அறியாமல் இருப்பதோ பெரிய ஆபத்து என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த நாளிலே பாருங்கள், இந்த பொல்லாத பிசாசு யோவான் 10:10 கர்த்தரை சொன்னது போல திருடவும், ஐயா அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையில், அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை திருடவும் கொல்லவும் அவர்களை நாசமாக்கவும் துடிக்கிற பொல்லாதவன் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிற இந்த பொல்லாதவனுடைய எல்லா அக்னியாஸ்திரங்களிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் விடுபட்டுக் கொள்வதற்காய் ஒரு அற்புதமான காரியத்தை மறந்து விடாதிருங்கள். அந்த பயங்கரமான காரியங்களில் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்ளும்படியாய் தேவனுடைய, நல்ல கவனிங்க, தேவனுடைய அதிபயங்கரமான சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேருக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்களுக்கு பின்னால் ஒரு பொல்லாத சத்துரு இருக்கிறான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பொல்லாத இந்த பிசாசு நிச்சயமாய் கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை எப்படி விழுங்கலாமோ, எப்படி உங்களை பலகீனப்படுத்தலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் நிம்மதியை, நிம்மதியான தூக்கத்தை, நிம்மதியாக சாப்பிட்டு வாழ்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த மகிமையான ஆராதனை, ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்து உங்களை நாசமாக்குவதற்காய் இப்படி அழிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பொல்லாத பிசாசை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட காரியங்களை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இதற்காகவே நீங்கள் இந்த சர்வாயுத வர்க்கங்களோடு நின்று கொண்டு நிற்க வேண்டிய விதமாய் நிற்கும் பொழுதுதான் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சத்துருக்களை, உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை, உங்களுக்கு எதிராய் வருகிற, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எதிராய் வருகிற ஆபத்துகளில் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்ளுவதற்கு ஏற்ற வேண்டிய சர்வாயுத வர்க்கங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, நீங்கள் சுகமடைவதற்காய் கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்தவும், வியாதிஸ்தர்களை சுகமாக்கவும் தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசு உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா கிரியைகளிலும், ஐயா எனக்காக யார் ஜெபிப்பார்கள், யார் என் கட்டுகளை உடைப்பார்கள், என் மகள் இப்படியாய் இருக்கிறாள் அல்லது என் மகன் இப்படியாய் இருக்கிறான், என் வாழ்க்கை இப்படியாய் இருக்கிறது, யார் என் கட்டுகளை உடைப்பார்கள் என்று அலைந்து திரியாதிருங்கள். எல்லா பிசாசின் கிரியைகளை அளிக்கும் அதிகாரத்தை நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஓ, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அவர்கள் என்னவென்ன செய்ய முடியும்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, உங்கள் சொந்தங்களை, உங்கள் விசேஷமாய் உங்களை, உங்கள் தொழிலை கெடுக்க, அழிக்க, நாசமாக்க வருகிற பிசாசை நீங்களே துரத்துவீர்கள். இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வியாதிஸ்தர்கள் மீது
நீங்களும் நானும் கரங்களை வைக்கும் பொழுது அவர்கள் சுகமாவார்கள். நீங்கள் அதை ஜெபிக்க முடியும். அப்படியே ஜெயித்து ஜெயம் எடுக்க முடியும். எல்லா மந்திர சூனிய கட்டுகளுக்கு விரோதமாய் ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு திட நம்பிக்கையோடு ஊக்கமாய் ஜெபிக்கிற நீதிமானுடைய தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதாய் இருக்கிறது, மிகுந்த பலம் உள்ளதாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். மைட்டி காட், உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள். நீங்கள் இப்படியாய் தேவ வைராக்கியத்தோடு நம்பிக்கையோடு அறிய வேண்டியவற்றை அறிந்து தெரிந்து சத்தியத்தை அறிந்த நிலையிலே நின்று எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வந்தாலும் சரி, 9 வழியாய் வந்தாலும் சரி, 7 வழியாய் சிதறி போவார்கள். மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே. நிச்சயமாய் பாருங்கள், ஒரு நாளிலே நீங்கள் அது போன்று நிற்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது அந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். அப்படியாய் நிற்கும் பொழுது என்ன நடக்குமா? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நீங்கள் பார்த்து பயந்தவர்கள் எல்லாம், நீங்கள் பார்த்து நடுங்கியவர்கள் எல்லாம், நீங்கள் பார்த்து நடுங்கிய பிசாசு கூட்டம் எல்லாம், பிசாசின் கிரியைகள் எல்லாம், சத்துருவின் சகல வல்லமைகள் எல்லாம், அப்பொழுது glory to the lamb of God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் glory, எல்லா பிசாசின் கிரியைகளை செய்கிற பிசாசின் ஏஜெண்டுகளாய், பிசாசின் மூலமாய் இயக்கப்படுகிற எல்லோரும் அதை கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சொந்த ஜீவிதத்திற்கும் உங்கள் வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் ஊழியங்களுக்கும் விரோதமாய் என்ன நடக்கிறதோ அதற்கு விரோதமாய் தைரியமாய் எதிர்த்து நில்லுங்கள். கடைசியாய் என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய், பலம் உள்ளவர்களாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். மைட்டி காட். ஏன்னா உங்களுடைய போராட்டம் நல்லா கவனிங்க. திடீரென்று வீட்டிலே வருகிற குழப்பங்கள், திடீரென்று வருகிற பிரிவினைகள், திடீரென்று வருகிற கோபங்கள், முறிவுகள், ஆபத்துகள், எரிச்சல்கள், காரணம் இல்லாமல் வருகிற சண்டைகள், காரணம் இல்லாமல் வருகிற சந்தேகங்கள், குழப்பங்கள். நீங்க சொல்லுவீங்க, யாரோ சூனிய வச்சுட்டாங்க, என் மாமியார் எனக்கு சூனிய வச்சுட்டாங்க, அல்லது என் மருமக எனக்கு சூனிய வச்சுட்டா, இல்லது என் அண்ணன் வச்சுட்டான், தம்பி வச்சுட்டான், அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான். ஐயோ அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசின் சந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? பிசாசு உங்களுடைய சகோதரர்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடும்படியாய், ஐயா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடும்படியாய் இப்படியாய் சில சிம்டம்ஸ் சிலரை கொண்டு ஒருவேளை சொல்லலாம், அல்லது சில காரியங்களினால் நீங்கள் அப்படி நம்பலாம். எதையும் பற்றி கவலைப்படாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பவுலடியார் சொன்னது போலவே அந்த எந்த தந்திரங்களுக்கும் பிடிபடாதிருங்கள். ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்கள். எல்லா பிசாசின் வல்லமைகளுக்கும் எதிராய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அது என்னையா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் கேட்டீங்கன்னா, தீங்கு நாளிலே நீங்கள் இந்த பொல்லாத பிசாசுகளை எதிர்க்கவும். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்பி விடுகிற, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொக்கரிக்கிற பொல்லாத பிசாசை தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். நல்லா கவனிங்க. பிரச்சனைகள் மத்தியிலே, கடன்கள், கஷ்டங்கள், சூனியங்கள், எல்லா தந்திரங்களும் இருக்கிற கொடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
நீங்க திராணி உள்ளவர்கள் ஆகணுமா, அல்லது யாராவது கட்டுகளை உடைப்பாங்களா, யாராவது என் மேல இருக்க பிசாசுகளை துரத்துவாங்களா, என் குடும்பத்தில் இருக்க பிசாச பில்லி சூனியத்தை வேற யாராவது எடுத்து விரட்டுவாங்களா, உடைப்பாங்களான்னு ஏமாந்து போகாதிருங்கள். தீங்கு நாளிலும் எதிர்க்க வேண்டியதும் நீங்களே. நன்றாய் கவனியுங்கள். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நீங்கள் நிற்க வேண்டும், அதற்கு திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படியா அது செய்ய முடியும்? அப்படி இருக்கும்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஓ க்ளோரி! அருமையான தேவ பிள்ளைகளே, எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை நன்றாய் கவனமாய் இங்க பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்பவைகள் உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் உங்களுடைய சுதந்திரம். நீங்கள் ஆயுதம் அடிக்க, ஆயுதம் வாங்க, ஆயுதம் உருவாக்க எங்கும் அலைந்து திரிய வேண்டியதில்லை. பிசாசின் கிரியைகளை அழிக்கிற இந்த வல்லமையான ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ள முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகள், எங்களோடு ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். Mighty God, hallelujah. நன்றாய் கவனியுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாகவும், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நல்ல கவனிங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பொல்லாங்கன் இந்த பிசாசு எய்யும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எய்கிற அல்லது அனுப்புகிற அல்லது ஏவுகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம், அப்போ பிசாசு என்ன செய்யறான் பாருங்க, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் விரோதமாய் அக்னி அஸ்திரங்களை அனுப்புகிறான். ஓ, நான் சொல்லலையா? கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறதை கவனியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பொல்லாங்கன் சத்துரு பழைய பாம்பாகிய இந்த பொல்லாத பிசாசு எய்யும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய், நிர்மூலமாக்கத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த பிசாசின் ஆயுதங்களும் கட்டுகளும் எந்த பில்லி சூனிய மாந்திரிகங்களும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எப்பொழுது விசுவாசம் எல்லாவற்றையும் அவித்து நாசமாக்கத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாய் என்னையா செய்யலாம்? மறுபடியும் சொல்லுகிறேன், அலைந்து திரியாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், அப்படி இருக்கலாகாது. எல்லாவற்றிற்கும் மேலாய் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிற 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். க்ளோரி, ஹல்லேலூயா. சாசை நடுநடுங்க செய்கிற ஆயுதம் இது என்பதை மறந்து விடாதிருங்கள். மனுஷன் வேணா பாட்டி கதை, தாத்தா கதை, ஊர்க்கதை, நடவடிக்கைகள்ல திருக்குறள்ல இருந்து எல்லா குறளும் பழமொழிகள், நோ, அதெல்லாம் அங்க ஒன்று வேலை செய்யாது. பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். என்ன செய்யலாம் பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதே காரியத்தை குறித்து நாளை தினமும் எப்படி ஐயா கட்டுகளை நாமே உடைப்பது? நீங்கள் பாருங்கள், நான் சமீபத்திலே அறைந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அருமையான சகோதரிகளே, பாருங்கள், இதே குமரி மாவட்டத்தில் இருந்து வேறு ஒரு சகோதரியை கான்டாக்ட் பண்ணி, அம்மா, என் பிள்ளைக்கு மேல இருக்கிற பிசாசை துரத்த வேண்டும், எனக்காக ஜெபிப்பீர்களா என்று கேட்ட பொழுது ஒரு அம்மையார் சொல்லிருக்கிறாங்க, 1 லட்சம் ரூபாய் அனுப்பி விடுங்க. முதல்ல எப்படி 1 லட்சம் ரூபாய் அனுப்பி விடுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள்.
பாருங்கள். ஒரு மனிதனோடு பாருங்க கேட்டு ஒரு மனிதனை என் கண் பார்வைக்காக ஜெபிக்கணும் ஐயான்னு சொல்லி ஒரு 75 வயதான ஒரு அம்மா கேட்டுக்கொண்ட பொழுது அந்த மனிதன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 80,000 ரூபாய் கொடுப்பீர்களா? எங்களுக்கு இதை பிரிண்ட் பண்ணணும், அதை பிரிண்ட் பண்ணணும், அதற்காக நீங்கள் அதை அனுப்பி விட்டீர்களே, ஆனால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்காக ஜெபிப்பேன், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த ஃபேக் பொய்யான செய்திகளை கேட்டு நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெறுகிறவர்களாய் நிற்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டவர்களாய், சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய் நிற்கும் பொழுது இந்த வஞ்சிக்கிறவனாகிய பிசாசு எந்த வகையிலும் உங்களை வஞ்சிக்க முடியாது. ஏமாற்றுகிறவனாகிய பிசாசு யாரை கொண்டும் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுக்கென்று யாரும் வந்து அது எங்கே இருக்கிறது, இது எங்கே இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஜபங்களின் மூலமாய் எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும், சத்துரு கோட்டைகள் தகரும். மக்கா சந்துருவாரா. அருமையான தேவ பிள்ளைகளை என்ன செய்யலாம் பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் நின்று விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்கிறதை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். அப்படியே செய்து விழித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் ஜெயித்துக் கொள்ளுவீர்கள். ஜெபிப்பீர்களே ஆனால் ஜெயம் எடுப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்றும் கூட இது போன்ற காரியத்தை குறித்து அற்புதமான காரியங்களை நாம் தியானித்தோம். அந்த ஃபைலை பார்க்காதவங்க நிச்சயமாய் பாருங்கள். மறுபடியுமாய் பார்ப்பதிலே, கேட்பதிலே, அதை பார்த்து கேட்டு ஜெபிப்பதிலே எந்த தவறும் இல்லை. நாளையும் இதே அதிகாரத்தை, இதே அதிகாரத்தின்படி நீங்கள் நிற்கும் பொழுது கட்டுகளை உடைப்பீர்கள், சங்கிலிகள் முறியும், உங்களுக்கு விரோதமாய் சூனியங்கள் அழியும், எல்லா ஏவல் பிசாசுகளும் எப்படி சத்துரு எய்கிற அக்னியாஸ்திரங்களை நீங்கள் அவிழ்த்து போட முடியும், எப்படி அவன் உங்களுக்கு விரோதமாய் ஏவல் சூனியங்களை செய்கிறான் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து ஜெயம் எடுக்கும்படியாய் நாம் இப்பொழுதும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற, இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள் அழிந்து போகும்படியாய், ஓ லார்ட், பிசாசு அக்னியா எய்கிற, பொல்லாத சாத்தான் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிழ்த்து போடத்தக்கதாய் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நாங்கள் ஒரு சேர நின்று போராடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கிரியைகளும் அழிவதாக, எல்லா அந்தகார கிரியைகளும் நிர்மூலமாய் போவதாக. தீங்கு நாளிலே, பொல்லாத நாளிலே, பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா உபத்திரவத்தின் நாளிலே பொல்லாத சத்துருவை எதிர்க்கும்படியாய், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படிக்கு திராணி உள்ளவர்களாகும்படி நாங்கள் எங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஓ குளோரி. சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டி கொண்டவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியே சொல்லுங்கள், அப்படியே சொல்லி ஜெபியுங்கள். நீங்கள் சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க, இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபிக்க ஜெபிக்க, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். சத்தியம் என்னும் கச்சையை எங்கள் அறையிலே கட்டி கொண்டவர்களாய் நிற்கிறோம். எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிவதாக, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சதி சூனியங்களும் நிர்மூலமாகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகள், மாந்திரீகங்கள் அழியும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, லார்ட் தி மைட்டி அண்ட் குளோரியஸ் நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எய்யப்படுகிற எல்லா அம்புகளும் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் மகளின் திருமணத்திற்கு, மகனின் திருமணத்திற்கு விரோதமாய், என் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு செல்லுவதற்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கைகள் அமைவதற்கு
வாழ்விற்கு விரோதமாய், எங்கள் ஆரோக்கியத்திற்கும் எங்கள் நல்ல வாழ்க்கைக்கும் விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா பிசாசின் சதி திட்டங்களும் தந்திரங்களும் முறியடிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா அந்தகார கட்டுகளும் உடைவதாக. எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty and glorious name of Jesus. எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஐயா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கட்டுகளும் எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் நிர்மூலமாகிறதை காண்கிறோம். எரியோ கோட்டைகள் விழுவதாக. பொங்கி வருகிற யோதானை போன்று பொங்கி வருகிற எல்லா பொல்லாத பிரச்சனைகளும் ஒரு வழியாய் வருகிற ஆபத்துகள் எல்லாம் 7 வழியாய் சிதறி ஓடுவதை காண்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதை காண்கிறோம். Oh mighty name of Jesus. அப்பா, ஒரு பாதுகாப்பு, ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள், இந்த சத்தியங்கள் நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்குகிறவைகள். வீண் வார்த்தைகள் அல்லது இது வீண் வார்த்தைகள் அல்ல, வெற்று வார்த்தைகளும் வெற்று சவுடால்களும் அல்ல. இவை நிச்சயமாய் கிரியை செய்கிற ஆவியின் பட்டயங்கள். இதை பின்பற்றி ஜெபிக்கிற, இதை பின்பற்றி வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். சத்துரு எந்த வகையிலும் உங்களை வஞ்சிக்க, ஏமாற்ற, கெடுக்க, அழிக்க, உங்களை திருட எந்த வகையிலும் அதிகாரம் இல்லாமல் போய்விடும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள்.